வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான 5 இல்லீகல் ஹேக்கிங் ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற அப்டேட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி வித்தியாசமான ஹேக்கிங் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி மெயில். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம டெம்பரரியாக மெயில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோடிக்கணக்கான மெயில் வந்து டெம்பரரியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற மெயில்ஸ் யூஸ் பண்ணி பர்மனெண்ட்டாக எந்த வித மெயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த அப்ளிகேஷனில் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் யூடியூப் இதில் வந்து மெயில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற மெயில் வந்து நீங்கள் அதில் கிரியேட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் கிரியேட் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து அதிகமான பாதிப்பு அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் ஒரு சில காலங்களில் ஃபியூச்சரில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து பேன் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக நடக்கும். அதனால் அது வந்து கண்டிப்பாக பேன் பண்ணிடுவாங்க. அப்படியே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஓடிபி மெசேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா செக் யுவர் மெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் போகும். ப்ரௌசரில் போய்ட்டு அதில் வந்து கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதிலே உங்களுக்கு மெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் மெயிலில் வந்து ஏதாவது ஓடிபி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சுன்னா கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரௌசருக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மெயில் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஓடிபி மெசேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த மெயிலுக்கு அப்புறம் ஓடிபி மெசேஜ் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பின் அதுக்கப்புறம் ஒன் டைம் பாஸ்வேர்டு எதாவது வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்பாக்ஸ் அதில் வந்து இருக்கும். இப்போ நான் எந்தவித அக்கௌண்ட் இது வந்து க்ரியேட் பண்ணல இந்த மெயிலை யூஸ் பண்ணி, அதனால் எனக்கு இந்த எதுவும் இல்லை. நீங்கள் அப்படியே எதுவும் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இன்பாக்ஸில் வந்து தான் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிலாம் கண்டிப்பாக உங்களை ஜெயிலில் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 4வது பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஹோலா ஃபேக் ஜிபிஎஸ். இந்த அப்ளிகேஷனோட யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் லொக்கேஷனை மாற்றி நம்ம இந்த மேப்பில் வந்து எங்கே வேணால் நம்ம லொக்கேஷனை மாற்றி வச்சுக்க முடியும். அது அந்த அப்ளிகேஷனோட யூஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்ற கேட்பாங்க. செட்டிங்ஸை கரெக்டாக மாற்றிக்கங்க. செட்டிங்ஸ் மாற்றினோடனே இதில் வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் நீங்கள் செட் பண்ணணுமோ உங்களோட லொக்கேஷனை ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோ அப்படின்னு கொடுங்க. கோ அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்த்துங்க இப்போ அந்த லொக்கேஷனில் செட் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட கரண்ட் லொக்கேஷனை பாருங்கள். நீங்கள் ஃபிட் பண்ண லொக்கேஷன் தான் உங்களோட கரண்ட் லொக்கேஷனை அப்போ காட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கரண்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து ஃபுல்லாக செக்யூர்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்யூர்ட் கிடையாது. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களை வந்து கண்டிப்பாக போலீஸில் பிடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் லொக்கேஷனை மாற்றி தான் நீங்கள் வந்து சீட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே நீங்கள் வந்து கார் புக்கிங் இந்த மாதிரி ஒரு சில லொக்கேஷனை வச்சு வர இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா உங்களுக்கு ஜெயில் தான். அதனால் இந்த அப்ளிகேஷனை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். 3வது பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூப் ஆப். இந்த அப்ளிகேஷனோட யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை மறைச்சு வேறு ஒரு மொபைல் நம்பர்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் போகிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் மூலியமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த மொபைல் யூ வாண்ட் டு கால் இதில் வந்து நீங்கள் யாருக்கு கால் பண்ண போகிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை வந்து கொடுத்துருங்க. மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கீழே வந்து காலர் ஐடி நம்பர் டு டிஸ்பிளே அப்படின்னு இருக்குல்ல, அவங்களோட மொபைலில் வந்து நீங்கள் எந்த நம்பரில் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும், எந்த நம்பர் கால் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு ஒரு 10 நம்பர் வந்து கொடுத்துருங்க. நான் இப்போ சும்மா வந்து கொடுத்துருக்கேன். 10 நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. மேன், நார்மல், அதுக்கப்புறம் உமன் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கால் ரெக்கார்ட் பண்ண ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் கால் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இது வந்து கிரெடிட் இருந்தால் மட்டுமே தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் கிரெடிட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பே பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து பேன் பண்ணனால நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயில் தான். அதனால் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 2வது பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூப் பேடிஎம். இந்த அப்ளிகேஷனோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரிஜினல் பேடிஎம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஃபேக்காக இருக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் மூலிமா ரொம்ப பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறேங்க. எந்த தவறான விஷயத்துக்காகவும் இது யூஸ் பண்ணாதீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் உங்கள் நேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேம் வந்து கொடுங்க. நான் என்னோடய நேம் வந்து கொடுத்துட்டேன். நேம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. ஏதாவது ஒரு 10 நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. 10 நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருங்க. சும்மா 1 கோடி 10 லட்சம் அந்த மாதிரி எவ்வளோ வேணால் நீங்கள் அமௌண்ட் கொடுத்துக்கலாம். இது வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே வந்து
டைம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் டைம் எந்த டைம் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ டைம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் வந்து நீங்கள் அப்படி செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டேட்டை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்மிட் அப்படிங்கிற கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிச்சிட்டு டிக் மார்க் அவுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரான அப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ இப்போ யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மேலே ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யார் ப்ராங்க் பண்ணணும், அப்படி யாருக்கு இதை அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அனுப்பலாம். இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். பார்க்க ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்பவே டேஞ்சரான ஆப். நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கில்லர். இந்த அப்ளிகேஷனோட யூஸர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது நம்ம கூட சேர்ந்து ஒரு சில நண்பர்கள் வந்து அதே ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒய்ஃபை மட்டும்தான் கனெக்டாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து நெட் வந்து சுத்தமாக எடுக்காது. அவங்க யூஸ் பண்ணுற மொத்த நெட், அந்த ஒய்ஃபையோட மொத்த நெட் கனெக்ஷன் வந்து நமக்கு மட்டுமே தான் யூஸ் பண்ணும். ஏன்னா நம்ம இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட மொத்த ஒய்ஃபை நெட்வொர்க்கையும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது பப்ளிக்கில் இருக்கிற ஒய்ஃபை ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதாவது ஷாப்பிங் மால் இல்லைனா வேறு ஏதாவது கம்பெனியில் இருக்கிற ஒய்ஃபை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒய்ஃபையோட கனெக்ஷன் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கேபி ஸ்பீடில் தான் எடுக்கும். நமக்கு வந்து அந்த மொத்த ஒய்ஃபையோட அக்சஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். அதனால இந்த அப்ளிகேஷன் வந்து இந்தியாவில் வந்து ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இந்தியாவில் ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட் அக்சஸ் இருந்தால் மட்டுமே தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூட் அக்சஸ் இருந்தால் மட்டுமே தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ரூட் அக்சஸ் இருக்கிற நண்பர்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 5 இல்லீகல் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ஹேக்கிங் ஆப்ஸ், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேமிங் வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற அப்டேட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.